தமிழ் கடவுளான முருகப்பெருமானினுடைய திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம். இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரக்கூடிய இதுதான் புண்ணிய நாள். ஒரு மனிதன் தன்னுடைய மூதாதையர்கள் எந்த நேர்த்தி கடனும் கொள்ளை பாவங்கள்லாம் இருந்தது அப்படின்னா முருகனுக்கு காவடி எடுத்து பால் காவடி எடுத்து வந்து செலுத்தியாச்சுன்னா அந்த பாவங்கள்லாம் போகும். முருகனே பொறுத்தளவில் ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில் தான். அரோகரா என்கிற சாமம் ஒரு மனிதனை கீழே இருந்து மேலே உயர்த்திவிடும். வணக்கம். தைப்பூசம் என்றால் என்ன? இதை பற்றி நிறைய கேள்விகள் இருந்தாலும் உலகெங்கும் பறந்து இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ் கடவுளான முருகப்பெருமானினுடைய திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம். அதாவது நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திர மண்டலங்களில் 8வது நட்சத்திரம் தான் பூசம், 17வது நட்சத்திரம் அனுஷம், அதே போல் 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. சனியினுடைய நட்சத்திரங்களை ஒன்று சேர்த்தால் கீழ் நோக்கிய முக்கோணம் வரும். இந்த கீழ் நோக்கிய முக்கோணம் எங்கு குவியும் என்றால் அது விருச்சிக ராசியில் வரும். மேல்நிலையை நோக்கி மீனத்திற்கு போகும். உலகத்தினுடைய உற்பத்தியில் கடகத்திற்கு வரும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பூசத்து என்பது தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரம். ஆகையினால இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரக்கூடிய இதுதான் புண்ணிய நாள். அப்படி இந்த புண்ணிய நாளில் பொறுத்தளவில் நாம் அதை பல விதங்களில் கொண்டாடி இருக்கிறாங்க. எப்படிங்கிறத பார்ப்போம். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள், அது நிறைவான நாள், தைப்பூச திருநாள். இந்துக்களுடைய கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய பண்டிகை பொங்கல், தீபாவளி போன்று தைப்பூசம் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றது. அந்த தைப்பூசம் வரும் நாள் அன்னைக்கு பருவம் நிறைமதி நாளாக கருதப்படும். அதுதான் நிறைமதி, அதுதான் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் அன்னதானத்தை நட்சத்திரமே அதுதான். அப்படி தைப்பூசம் முருகப்பெருமானுடைய விசேஷ தினம். அன்றைக்கு குழந்தைகளுக்கு தோடு குத்துதல், நல்லா கவனிச்சுக்கணும், எழுத படிக்க தொடங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்து வைப்பாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் தமிழர்களுடைய பண்டிகை. அடுத்தாப்பில் பாருங்கள், அடியார்கள் காவடி எடுத்தல். அடியார்கள் காவடி எடுப்பார்கள். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடியாம் அப்படின்னு பாட்டெல்லாம் வரும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த முருகப்பெருமானுக்கு அக்னி சட்டி ஏந்தி, கற்பூர சட்டி ஏந்தி நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். விரதம் இருந்து கால்நடையாக நடந்து வந்து முருகனுக்கு நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். அவர்கள் எண்ணிய காரியம் நடந்துட்டால் அவர்கள் நேர்த்தி கடனை செலுத்தக்கூடியது தான் தைப்பூசம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 6 படை வீடுகளில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களும் இந்த விழா காலங்களாக திருவிழாவாக விளம்பி விலகும். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா, சிங்கப்பூர், பல்வேறு நாடுகளிலும் உலகங்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் எல்லாரும் கொண்டாடுவாங்க. கண்டி கதிர்காமத்தில் கும்பிடாடுவார்கள். பழனி முருகப்பெருமான், பாலதண்டாயுதபாணி, குழந்தை வேலாயுத சுவாமி, அது மட்டும் இல்லை 6 படை வீடுகள், அது மட்டும் இல்லை பக்தர்கள் காவடி எடுத்து பால்குடம் எடுத்து பல்வேறுபட்ட நேர்த்தி கடன்களை செலுத்துதல். ஒரு மனிதன் தன்னுடைய மூதாதையர்கள் எந்த நேர்த்தி கடனும் கொள்ளை பாவங்கள்லாம் இருந்தது அப்படின்னா முருகனுக்கு காவடி எடுத்து பால் காவடி எடுத்து செலுத்தியாச்சுன்னா அந்த பாவங்கள்லாம் போகும். அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட இடைவிடாத போரில் அசுரர்கள் கை ஓங்கிய பொழுது தேவர்கள் சிவபெருமானிடத்தில் அழுது தொழுது வணங்கி வழிபட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொழுது நானே விரைவில் அசுரர்களை அடக்கி தேவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு அழகிய ஒரு மகனை உலகத்திற்கு தருவோன்னு சொன்னார். அதுபோல் சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டதினால தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவும், அதே போன்று முருகப்பெருமான் தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரம்தான் இந்த கந்தன். சிவனின் கண்களில் இருந்து 6 தீப்புரிகள் அது அழகான குழந்தைகளாகின. அதை கார்த்திகை பெண்கள் அக்குழந்தைகளில் வளர்த்து பின்னர் 6 முகங்களோடு அவதரித்து அப்படி அவதரித்தவரே கந்தன். அதனால தான்
முருகன்னே பொறுத்தளவில் ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில் தான். அதுக்கு முன்னால் வரைக்கும் முருகன் வேல் இல்லாமல் தான் இருந்தார். அதனால் பழனிமலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள். அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்ட முருகன் அசுரகுலத்தை அழித்து தேவர்களை காத்தான். இப்படி திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயில்தான் சூரனை சம்ஹாரம் பண்ணுறார். அதனால் தேவர்கள் நிம்மதியடைய செய்தவர் முருக கடவுள். அதனால் துஷ்டனை நிக்கிரகம் செய்து சிஸ்டருக்கு பரிபாலனம் பண்ணியிருக்கிறார். அதனால் முருகன் வழிபாடுகள் மிக பிரமாதமாக இருக்கும். மார்கழி மாதத்திலேயே துளசி மாலை அணிந்து விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாடி ஆடி பஜனைகள்லாம் வைத்து கொண்டு அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவார்கள், ஆறுமுக பெருமானை அருளை அடைவதற்கு தைப்பூசத்தை நோக்கி கோவிலுக்கு வருவார்கள். அப்படி கால்நடையாக வருவார்கள், அங்கெங்கு தங்கி இருந்து வருவார்கள். ஆறுபடை வீடுகளில் முருகன் அடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை கண்ணால் கண்டு உடம்பால் அவனை அழுது தொழுது வணங்கி வழிபட்டு அவனுடைய தன்மையினால் தீரா நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவனாக விளங்குவான். அவனுடைய விபூதியை உடம்பெல்லாம் பூசிக்கொள்வார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் தங்கி இருந்து முருகனுடைய அருளை பக்தியால் பஜனை செய்து கொண்டாட்டத்தோடு விளங்குவார்கள். ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வந்தவர்களை வரவேற்று அவர்கள் காலில் விழுந்து அவர்களுக்கு அன்னதானம் போட்டு சிறப்படைய செய்வார்கள். அப்படிப்பட்ட பழனிமலையை நோக்கியும் ஆறுபடை வீடுகளை நோக்கியும் நம்மளுடைய தைப்பூசம் சிறப்பாக நாம் கொண்டாடி மகிழ்வோம். எல்லோரும் முருகா அரோகரா 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 என்கிற நாமம். இந்த அரோகரா நாமம் பிறவி பிணியை தீர்க்கும், மலட்டுத்தன்மையை போக்கும். ஹர ஹர மகா தேவா என்று சொல்வார்கள். அரோகரா என்கிற சாமம் ஒரு மனிதனை கீழே இருந்து மேலே உயர்த்திவிடும். அப்படிப்பட்ட அரோகரா முழக்கத்தோடு ஆண்டவர் பழனி ஆண்டவரை தொழுவோம், செந்தில் ஆண்டவரை தொழுவோம், சென்னிமலை ஆண்டவரை தொழுவோம், சிவன்மலை ஆண்டவரை தொழுவோம், குழந்தை வேலாயுத சுவாமியை தொழுவோம், அதுபோல் குமாரவயலூர் முருகனை தொழுவோம், குன்றுதோறும் அமர்ந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியனை தொழுவோம், சிக்கல் சிங்காரவேலரை தொழுவோம், அருள்பொழுகு செல்வமுத்துக்குமார சுவாமியை தொழுவோம், அருள்மிகு சுவாமிமலை சுவாமிநாதனை தொழுவோம், வெள்ளியங்கிரி வெள்ளியம்பலத்தான் மகனை தொழுவோம், மருதமலை முருகப்பெருமான் அருள்மிகு கோயம்புத்தூர் அனுபாவி சுயம்பு சுப்பிரமணிய சுவாமியை தொழுவோம், அதுபோல் கொடைக்கானல் பூம்பாறை முருகனை தொழுவோம், சோலைமலை கிழவனை தொழுவோம், திருச்செந்தூரானை தொழுவோம், இளஞ்சி முருகனை தொழுவோம், ஐயம்பாளையம் குமரன் குன்று முருகனை தொழுவோம், அதே போல எட்டுக்குடி வேட்டைக்குடி சூரக்குடி குன்றக்குடி முருகனை தொழுவோம், வள்ளக்கோட்டை முருகனை தொழுவோம், அருள்மிகு மயிலம் முருகனை தொழுவோம். அதே போல பல இடங்களில் எல்லாம் கண்டி கதிர்காமத்தை தொழுவோம், மலேசியா முருகனை தொழுவோம், சென்னை கந்தக்கோட்டம் கந்தவேலையும் வடபழனி ஆண்டவரையும் தொழுவோம். அதுபோல் ரத்னகிரி முருகப்பெருமான், வள்ளிமலை முருகப்பெருமான், திருமலைக்கேணி முருகப்பெருமான் இவர்களெல்லாம் தொழுது குமார வயலூர் முருகனை தொழுது வணங்கி வழிபடுவோம். எல்லாமல்ல சரவண பெலகொள்ள ஆதி முருகேசனை வணங்கி மகிழ்வோம். அரோகரா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.